வணக்கம் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு விலையுந்த பொருளை நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா என்ன செய்வீங்க? அதை எடுத்து நீங்களே வச்சுக்குவீங்களா, அல்லது அதோட உரிமையாளர் யாரோ அவங்களிடம் போய் ஒப்படைப்பீங்களா? இன்னைக்கு நம்ம ஒரு நேர்மை பற்றின கதையை தாங்க பார்க்க போகிறோம். கதையோட தலைப்பு ராணியின் நகை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு வளமிக்க ராஜ்யத்தில் ஒரு அழகான ராணி ஒருத்தவங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க கிட்ட ரொம்ப விலை உயர்ந்த வைர நகை ஒன்று இருந்துச்சு. அது பார்ப்பதற்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு நாள் ராணி தான் தோட்டத்தில் உலாவிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அந்த நகையை எங்கேயோ தொலைச்சிட்டாங்க. ராணியம் அதை நினச்சி ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க. அவங்களோட நகையை யார் கண்டுபிடிச்சிட்டு வராங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய பரிசு கொடுப்பதா அறிவிப்பும் பண்ணாங்க. அப்போ அங்க இருந்த ஒரு சூழ்ச்சிக்கார மந்திரி அந்த நகையை மறைச்சு வச்சுக்கிட்டான். அவன் அதை தனக்கு தான் சொந்தம்னு நினச்சிக்கிட்டான். ராணி நகை தொலைஞ்சதை பற்றி அவன் கேள்விப்பட்டதும் மந்திரி அதை தேடி போகிறதா எல்லார்ட்டையும் சொன்னான். அவன் அந்த நகையை எங்கே மறைச்சு வச்சானோ அந்த இடத்துல இருந்து மறுபடியும் ராணிகிட்ட கொண்டு வந்து நகையை ராணி, உங்கள் நகையை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்ன. இதை கேட்டனும் ராணிக்கு மந்திரி மேலே ஒரு சின்ன சந்தேகம் வந்துருச்சு. அவங்க ஒரு ஞானமுள்ள ஒரு நீதிபதியிடம் இதற்கான விடையை தேடி போனாங்க. நீதிபதி மந்திரியிடம், மந்திரியே, நீங்கள் நகையை கண்டுபிடிச்சது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி தான். ஆனால் நீங்கள் கண்டுபிடிச்ச இடத்துல தான் ராணியும் அதை தொலைச்சிருப்பாங்க. நீங்கள் உண்மையாகவே நேர்மையானவராக இருந்தீங்கன்னா அந்த நகை எங்கேயுமே போயிருக்க வேண்டியது இல்லை, அங்கேயே தான் இருந்திருக்குமே. நீங்கள் அதை மறைச்சது ஏன்னு கேட்டாரு. நீதிபதி கேட்டது மந்திரிக்கு பேரதிர்ச்சி ஆயிருச்சு. ஏன்னா அவருடைய பொய் இங்கே ரொம்ப அம்பலமாயிருச்சு. ஐயோ, என்னை மன்னிச்சிடுங்க. ராணி அறிவிச்ச பரிசை பெறதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன், அதனால தான் பொய் சொன்னேன்னு சொன்னாரு. ராணி நகை ஒரு பொக்கிஷம்தான், ஆனால் நேர்மை அதை விட பொக்கிஷம்னு நீதிபதி சொல்லிட்டாரு. மந்திரி தான் தவற உணர்ந்து நீங்கள் எனக்கு அளித்த மன்னிப்பிற்கு நன்றின்னு சொன்னார். குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோம்? நேர்மை தாங்க பெரிய பொக்கிஷம். உலகத்தில் உள்ள எல்லா விலை மதிப்பற்ற செல்வங்களில் பெரிய செல்வம்னு சொன்னால் அது நேர்மை தான். கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உன் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம மைக்ரேட் டிவி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை நீங்கள் பார்க்கணுமா? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி குட்டீஸ்.